ஆத்ம வணக்கம் அனைவருக்கும். அன்பர்களே, இன்று நம்ம பேசக்கூடிய கருத்து என்னவென்றால், ஒன்றை அடித்து ஒன்று வாழு. ஒன்றை அடித்து ஒன்றை வாழ, அதாவது ஒன்றை அடித்துட்டு இன்னொன்று வாழ அப்படின்னு என்ன யாருக்கா தெரியுமா? ஏன்பா காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காங்கப்பா, ஒன்று அடித்து ஒன்று வாழதான்பா உருவாக்கணும் இந்த உலகத்தில். ஒவ்வொரு ஜீவராசியும் ஒன்றை அடித்து ஒன்று வாழ்ப்பா. நீ வாழணும்னா அதை அடித்து சாப்பிட்டுக்குப்பா, நீ வாழனா இதை அடித்து சாப்பிட்டுக்குப்பா. அப்படிதான். நீ வாழணுமா கோழை அடித்து சாப்பிடு, நீ வாழணுமா மாடை அடித்து சாப்பிடு, நீ வாழணுமா ஆடை அடித்து சாப்பிடு. இப்படி தான் நம்ம தவறுகளை புரிந்து கொள்ளாமல் சித்தப்பெருமான்கள் அனைத்தையும் நம்மிடம் விட்டு கொண்டு தான் போயிட்டார்கள். அனைத்தையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றை அடித்து ஒன்று வாழ. எந்த ஒன்றை அடிக்க சொன்னார்கள்? எதை அடிக்க சொன்னார்கள்? யாருக்காவது தெரியுமா? எதைப்பா சொன்னாங்க? உள்ள இருக்கிற லம்பிகாவை ஒன்றை அடித்தால் ஒன்றி வாழலாம். இந்த ஜீவன் யாருக்குமே தெரியாம ஒன்றி வாழலாம். இந்த ஜீவன், இந்த ஆன்மா நமக்குள்ள இருக்க அந்த உருவ வழிபாடியில் இந்த உடல் கூறுக்குள் இருக்கும் சூட்சம ஒரு நரம்புகளும் நமக்குள் ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது போன்று ஒன்றி வாழலாம். ஒன்றை அடித்தால், லம்பிகை என்ற ஒன்றை அடித்தால் ஒன்றி வாழலாம். இது போன்ற கருத்தை நாம் மறந்துவிட்டோம். சொல்வதற்கும் ஆள் இல்லை, கேட்பதற்கும் ஆள் இல்லை. எதிர்முறையான கேள்விகள். அது போன்றுதான் வள்ளல் பெருமான் கடையை விரித்தேன் கொள்வதற்கு ஆள் இல்லை, நான் கடையை மூடிவிட்டேன் என்று ஒருவரோட முடிந்து விட்டது. இப்போ நம்ம அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்ற ஒரே கருத்தினை, ஒன்றை அடித்து ஒன்று வாழ கடவுள் உருவாக்கினான் அப்படி என்பது உண்மைதான். கடை என்பது நாம், கடவுள் என்பதும் நாம், உருவாக்கினதும் நாம். நம் அறிவே கடவுள். அறிவு செயல்படுகிறது, தூண்டுகிறது ஆறாவது அறிவு, எழும்புகிறது ஏழாவது சக்கரம். தெளிவடிவாய் என் ஆன்மாக்களே, தெளிவடிவாய். தவறுகளை புரிந்து கொண்டு தவறாக செய்ய வாசியோகிகளுக்கும் இது பொருந்தும் என்ற நாம் நம்புகிறோம். ஒன்றை அடித்து ஒன்று வாழ உலக தத்துவத்தில் மாமிசங்களோ கரிமீன்களோ என்று நினைத்து கொண்ட என் ஆன்மா பெருமக்களே, ஒன்றை அடித்து ஒன்று வாழ நமக்குள்ள இருக்கும் அந்த லம்பிகாவை ஒன்று அடித்து ஒன்றி வாழ நமக்குள் ஆன்மா ஜீவாத்மாவா மாறி ஜோதி ஆத்மாவாக ஆக வேண்டும் என்ற கருத்தினை நாம் லம்பிகா என்ற பயிற்சி நம் அனைவருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் கொடுக்க நாம் தயாராக உள்ளோம். காலம் தாமதம் ஆகிக்கொண்டிருக்கிறது, நெருங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அருகாமையில் நான் இருக்கிறேன். ஆத்மா வணக்கம். கவலை வேண்டாம்.